அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். மீண்டும் ஒரு மிக முக்கியமான தகவல் கிடைச்சிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, பணம் அனுப்புபவர்கள் சிறைக்கு செல்ல வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு தெளிவான உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், கடந்த காலங்களில் உள்துறை அமைச்சகம், குவைத்துறை உள்துறை அமைச்சகம் தொடர்ந்துமே இப்போதைக்கு வரைக்கும் பல சோதனை சாவடிகளை நடத்தி பலரையும் கைது செய்கிறாங்க. அதே மாதிரி பல இடங்கள்லையும் தொடர் கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றதும் உங்களுக்கு குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோதமான செயல்பாடுகளில் ஈடுபட்டவங்க, சட்டவிரோதமான குழுக்களுக்கு பணம் சேகரித்தவங்க அப்படின்னு. இப்போதைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, குவைத்தில் சட்டவிரோத செயல்பாடுகளுக்காக பணம் சேமிப்பவர்கள், அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா குவைத்துடைய கஸ்டம்ஸ் இப்போ ஒரு புதிய ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் மணி லாண்ட்ரிங் அண்ட் டெரரிஸ்ட் ஃபைனான்சிங், அதாவது பண மோசடி மற்றும் தடை செய்யப்பட்ட குழுக்களுக்கு பணம் வங்கிகள் மூலம் அனுப்புறது அல்லது சேமிக்கிறது. இப்போ நீங்கள் ஒரு வங்கிக்கு பணம் அனுப்ப போகிறீங்க. சிலருக்கு அக்காமா இல்லாதவங்களுக்கு பணம் அனுப்பி கொடுக்க வேண்டிய சூழல் இருக்கும். அப்படியான சூழலில் நீங்கள் அனுப்புகிறவங்க உங்களுக்கு நம்பிக்கையான அல்லது உங்களுடைய நாட்டு பிரஜை, சாதாரணமாக இந்தியா அல்லது இலங்கை. இப்போ ஒரு இலங்கை நபர், எனக்கு அக்காமா இல்லை, என் பணத்தை அனுப்பி கொடுங்க. எவ்வளவு? ஒரு 100 தினார், ஒரு 50 தினார், 20, 10, 30 தினார், இல்லை ஒரு 150, 200 தினார். இந்த லிமிட்டுக்குள்ளே இருக்குதுன்னா நீங்கள் அனுப்பி கொடுக்கும்போது அது உங்களுக்கு பிரச்சனை ஆகாது. அதே மாதிரி நீங்கள் இலங்கைக்கு தான் அனுப்புகிறீங்கன்னும் போது அது ஒரு பிரச்சனை ஆகாது. இப்போ நான் என்னை பொறுத்தவரை தானே, இது உதாரணத்துக்கு முதல்ல நான் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ நான் மாதத்துக்கு குறைஞ்சது 800லேருந்து 1000 தினார் வரைக்கும் பணம் அனுப்புகிறேன். என்னுடைய சம்பளம், எங்களுடைய வீட்டு பணிப்பெண் 2 பேருடைய சம்பளம், எங்களுடைய பாபாவுடைய மகனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பணிப்பெண்ணுடைய சம்பளம், மேலே எங்களுடைய வீட்டில் வாடகைக்கு இருக்கிற அந்த மேலே இருக்கக்கூடிய சகோதரியுடைய சம்பளம், கிட்டத்தட்ட எல்லாம் மொத்தமாக ஒரு 800லேருந்து 1000 தினார் வரைக்கும் வரும். இந்த மாதம் இந்த பணம் நான் ரொட்டைனாக அனுப்பிட்டே இருக்கிறேன், கிட்டத்தட்ட பல வருட காலம். அப்படி ஒரு பிரச்சனை வந்திருந்தால் நேரம் நான்லாம் ஜெயிலுக்கு போயிருக்கேன். ஆனால் ஒரு ப்ரூஃப் ஒன்று இருக்குது இல்லையா? இப்போ என்னை பிடிக்கிறாங்க, பிடிச்சி நீ இவ்வளோ மாதம் இவ்வளோ அனுப்புறியோ, உனக்கு எப்படி காசு வந்தது? நீ இத்தனை எவ்வளோ காசு அனுப்பியிருக்க, எப்படி வந்தது? அப்போ நம்ம உடனே இவங்களுடைய பணம், அவங்களுடைய பணம்னா இன்னாரு தான் பணம் அனுப்பினேன், இன்னாருடைய பணம் தான் அனுப்பினேன். அவங்க பார்த்தாக்கா செக் பண்ணி பாருங்கள், அவங்க எப்போயாவது பணம் அனுப்பியிருக்காங்களான்னு அப்படின்னு நாம் ரிக்வெஸ்ட் வைக்கலாம். அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு ஓகே நம்ம மேலே நம்ம கெல்ட்டியா நாட் கெல்ட்டியான்றதை அவங்க உடனே அதை சூஸ் பண்ணிக்குவாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது. ஆனால் இப்போ காமா இல்லாதவங்களுக்கு அனுப்பினாலும் நாம் ரெகுலராக அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுடைய சம்பளத்தை நாம் அனுப்பிக்கிட்டு இருந்தால் அது கொஞ்சம் ரிஸ்க் ஆகலாம். ஏன்னா ப்ரூஃப் வேணும் இல்லையா? யாருடைய பணத்தை அனுப்பினேன் அப்படின்னு கேட்கும்போது இன்னாருடைய பணம் அனுப்பினேன், என்ன காரணத்துக்காக அனுப்பினோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சட்டவிரோத குடியிருப்பாளருக்காக நாம் துணை போயிருக்கோம் அப்படின்னு கைது பண்ணலாம். அது தொடர்ந்து நாம் ரெகுலராக செஞ்சால், அதாவது இப்போ காமா இல்லாதவங்களுக்கும் இப்போ எங்கள் பணத்தை இப்போ அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லையா, நாங்கள் இப்போ சட்டவிரோதமாக தான் அனுப்பணுமா, உண்டியலில் தான் அனுப்பணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றிக்கோங்க. ஒரே ஆள் நிரந்தரமாக பணம் அனுப்புறதுக்காக யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சில நேரங்களில் அவங்களுக்கு பிரச்சனை வரலாம். மற்றும்படி இப்போ நீங்கள் பணம் அனுப்புகிறீங்க, சொந்த நாட்டுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புகிறீங்க, ஓகே. இதே இப்போ வேறொரு நாட்டுக்கு, இப்போ உதாரணத்துக்கு லெபனானுக்கு, ஈஜிப்துக்கு, மற்ற நாடுகளுக்கு, ஏதாவது இப்போ இந்த அரபு நாடுகளுக்குள்ள வேறு ஏதாவது ஒரு நாட்டுக்கு உங்களுடைய ஐடியை வச்சு யாராவது பணத்தை அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? அதாவது பெரிய அமௌண்ட், நீங்கள் இப்போ ஒரு 10 தினார், 50 தினார், 100 தினார், மேக்ஸிமம் ஒரு 200, 300 தினாருக்குள்ளே அனுப்புகிறீங்கன்னா அது வேறு விடயம். அதாவது ஒரு தரம் தான் அனுப்ப போகிறீங்கன்னா அது வேறு விடயம். ரெகுலராக நீங்களே ஒரு 300லேருந்து 500 தினார், 1000 தினார், சில நேரங்களில் உங்களுடைய சீல் ஐடி வச்சு ஒரு 2000, 3000, 10,000 தினார், 5000 தினார் அனுப்ப போகிறாங்கன்னா நிச்சயமாக அதை பற்றி நீங்கள் சிந்திக்கணும். ஏன்னா பெரிய அளவில் அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதுவும் இப்போ லெபனான், சிரியா, துருக்கி, இன்னும் சில நாடுகளுக்கு, இப்போ மற்ற நாடுகளுக்கு இந்த பணம் போகுதுன்னும் போது நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். ஒரு வேளை அது தவறான ஒரு அக்கௌண்ட்டுக்கு, இல்லை ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு அக்கௌண்ட்டுக்கு, நோட்டபிள் அக்கௌண்ட் ஒன்றுக்கு போகுதுன்னா உடனடியாக உங்களை தான் கைது பண்ணுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு பணம் தந்தவங்க, இந்த அனுப்ப சொன்னவங்க, ஏதோ நீங்கள் உங்களுக்கு 10 தினார் நான் தரேன், உங்களுக்கு ஒரு 50 தினார் தரேன், இந்த பணத்தை அனுப்பித்தாங்க, அடடா ஒன் ஷாட்டில் 50 தினார் கிடைக்குது, அனுப்பி கொடுத்துருவோம், அது என்ன இருக்குது அப்படின்னு நாம் அனுப்பினா கடைசியில் ஆசைப்பட்டது 10, 20, 30, 50 தினாருக்கு தான் ஆயுள் தண்டனை விட கிடைக்கலாம். அது வரைக்கும் ஜெயில் தண்டனையிலேயே காலத்தை கழிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
அதெல்லாம் தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இப்போ நான் பப்ளிஷ் பண்ணுற வீடியோவை மறக்காமல் பாருங்கள். கடந்த காலங்களில் நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ கட்டாயம் பாருங்கள். பல இடங்களில் செக்இன், அதே மாதிரி பல இடங்களில் பிடிப்பட்டவங்க அவங்களுடைய பணங்கள், அதே மாதிரி தடுப்பு காவலில் இப்போ வச்சிருக்கிறவங்களுடைய நடைமுறைகள் என்ன அப்படின்னு, என்ன நடவடிக்கையாக பிடிச்சாங்கன்னு கவனமாக இருங்க.